அப்படி ஒரு சக்தி. அதுக்கு என்ன நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் அது கூட ஒரு தொடர்பு வந்துருச்சுன்னா அது நம்மள நம்மள மேலேயும் கொண்டு போகும். அது ஒரு சக்தி, அபரிதமான சக்தி. அதை எப்படி வேணா நம்ம பிரயோகம் பண்ணலாம். இது அந்த காலத்துல சித்தர்கள் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அப்போ அந்த தண்ணியை நல்ல விதமான மந்திரங்களை சொல்லி நாம அதுக்கு சக்தி ஊட்டியாச்சுன்னா அது அசுர பலம் வந்து விடும் அந்த தண்ணிக்கு. அப்பேற்பட்ட அந்த பலம் பொருந்திய சக்தி ஊட்டப்பட்ட நீரை எடுத்துட்டு போய் தான் என்ன பண்றாங்க, அந்த கலசத்துல, கும்பாபிஷேகத்துல அந்த கலசத்துல ஊத்துறாங்க. அந்த கலசத்துல மட்டும் இல்ல, அங்கிருந்து அது நேர கர்ப்ப கிரகத்துல போய் அடிச்சு அங்க இருக்கக்கூடிய அந்த சாமிக்கே சக்தி வருது. எதனால வருது? தண்ணினால வருது. அந்த தண்ணியை தான் நம்ம மேல தெளிப்பாங்க. அந்த கும்பாபிஷேகத்துக்கு போறதே என்னன்னா அந்த தண்ணி நம்ம மேல படணும். அது பட்டுச்சுன்னா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த நீர் நம்ம மேல படும் பொழுது மிகப்பெரிய ஒரு சக்தி நமக்கு கிடைக்கிறது.